ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிக உயர்வானது. தமிழ் மொழியில் திருவாதிரை என்று அழைக்கப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆருத்ரா என்று பெயர். பிறப்பே எடுக்காத சிவபெருமானின் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்கள். பிறவா யாக்கை பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறித்து சொல்கிறது. சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது எப்படி பற்றிய 3 புராண செய்திகள் உள்ளது. அதில் ஒன்று நாம் நேற்றே பார்த்தோம். சேந்தனாரின் உண்மையான பக்தியை உலகுக்கு உணர்த்த விரும்பி நடராஜ பெருமான் ஒரு சிவனடியாரின் வேடத்தில் அவரது வீட்டிற்கு சென்று அவர் அளித்த களியை விரும்பி உண்டதுடன் எஞ்சியிருந்த களியையும் தனது அடுத்த வேளை வாங்கி சென்று சிதம்பரம் கோவில் கருவறையில் நடராஜ பெருமானை சுற்றி களி சிதற செய்து உலகிற்கே அறிய செய்தார். இதை நாம் நேற்றைய பதிவில் முழுமையாக பார்த்தோம். மேலும் இது சார்ந்த 2 புராணம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். அத்துடன் சிதம்பரம் கோவில் மகிமைகளையும் அதில் உள்ள சிறப்பான சிதம்பர ரகசியம், அதன் தத்துவம், நடராஜரின் கீழே இன்னொரு நடராஜர் காணப்படுகிறார், அதன் தாத்பரியம் என்ன, அதன் சிறப்பு என்ன, அதை பத்திலாம் நாம இந்த தினத்துல தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் குறிப்பாக இந்த மார்கழி திருவாதிரை என்றும் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திரங்களில் நடராஜ பெருமானை வணங்குவதற்காக ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம் சித் சபேச தசகம் அப்படின்ற நூல்ல இருந்து தரப்பட்டிருக்கு. அதை இந்த நாளில் பக்தியுடன் பாராயணம் செய்பவர்கள் எல்லா விதமான சகல நன்மைகளையும் பெற்று யோக பலனும் பெறுவார்கள் அப்படின்னு அதுல பலனா சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நாம இந்த நன்னாள் தெரிந்து கொள்ளலாம். திருமணமான பெண்கள் தங்கள் தாலி பாக்கியம் நிலைக்க காண வேண்டிய விழா ஒன்று உண்டு. அது என்ன? அதுதான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதற்காக ஏற்கனவே திருமணமானவர்கள், புதுமண தம்பதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புண்ணியஸ்தலமான சுசீந்திரத்திற்கு வர வேண்டும். இங்குள்ள அறம் வளர்த்த நாச்சியார் கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப பிரசித்தமானது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஸ்ரீரங்கம் அரங்கனையே மணப்பேன் என்று உறுதி கொண்டாள், மணந்தாள். அதே போல சிவபெருமானையே மணப்பேன் என்று அடம் பிடித்து அவரையே மணந்து கொண்டாள் இந்த அறம் வளர்த்த நாச்சியார். சுசீந்திரத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேரூர் எனும் சிறிய கிராமம். 550 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஊரில் பள்ளியறை நாச்சியார் என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாள். அவளது மகள் தான் இந்த அறம் வளர்த்த நாச்சியார். அவள் சிறுமியாக இருந்தபோது சிவனை வழிபடுவதிலேயே தன்னை அதிக பற்று கொண்டவளாக இருந்தாள். தினமும் சுசீந்திரம் வந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தாள். அவள் பருவமங்கை ஆனதும் அந்த கால வழக்கப்படி வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. அவளுக்கோ சுசீந்திரம் சென்று சிவபெருமானை தரிசிக்க ஆசை. ஆனால் வீட்டாரின் அனுமதி கிடைக்கவில்லை. என்ன செய்யறது? அதனால சிவனையே நினைத்து நினைத்து அவர் மீது கொண்ட பக்தி மேலும் மேலும் அதிகமாக அது காதலாக மாறியதுன்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் குரத்தி ஒருத்தி அவளுடைய கையை பார்த்து நீ சிவனையே மணப்பாயின்னு சொல்றா. சிவன் மீது இருந்த ஆசையும் காதலும் இன்னும் மேல அதிகரிக்கிறது. சிவனை எண்ணி எண்ணி சாப்பிடாம தூங்காம பித்து பிடித்தவ போல தன்னுடைய ரூம்லயே சுத்தி சுத்தி வரா அந்த அறம் வளர்த்த நாச்சியார். அதை பார்த்து அவளுடைய தாய் பள்ளியறை நாச்சியார் அவளை ஒரு வண்டியில ஏத்திட்டு சுசீந்திரத்துக்கு வரா. வண்டியில இருந்து இறங்கின அந்த அறம் வளர்த்த நாச்சியார் நேர சிவன் சன்னிதானத்தை நோக்கி ஓடி போறா. அதே நேரத்துல அங்க ஒரு அசரீரி கேட்கிறது. என்னது? உன் மகளை சிவனுக்கு திருமணம் செய்து வை அப்படின்னு கட்டளையிடுறது. அதன்படி ஒரு மாசி மாத மக நட்சத்திர நாளில் நாச்சியார் சிவன் திருமணம் இந்த சுசீந்திரன் கோவிலில் நடந்ததாக வரலாறு சொல்றது. எனவே நினைத்தவரையே திருமணம் செய்ய விரும்பும் பெண்கள், தீர்க்க சுமங்கலிகளாக வாழ விரும்பும் பெண்கள் இந்த சுசீந்திரம் கோவிலுக்கு வந்து அறம் வளர்த்த நாச்சியாரை வணங்குகிறார்கள். இதற்காக ஆருத்ரா தரிசனம் என்ற விசேஷ நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்கழி மாத திருவாதிரை தினத்தில் அதிகாலை 4 மணிக்கு சுசீந்திரம் கோவில்ல சிறப்பாக நடைபெறுகிறது. இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த திருவாதிரை சார்ந்த 3வது புராண கதை. ஒரு காலத்துல திரேதா யுகா அப்படின்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தை. பார்வதி தேவிக்கும் இவள் மேல அதீத அன்பு இருந்தது. திரேதா யுகாவுக்கு திருமணம் நடந்தது. அந்த காலத்துல திருமணமான 4வது நாள்ல தான் சாந்தி முகூர்த்தம். ஆனா திருமணமான 3வது நாள்லயே இந்த திரேதா யுகாவோட கணவன் இறந்து விட்டான். திரேதா யுகா அலறி துடிச்சு போறா. பார்வதி தேவியே, உன்னுடைய பக்தியான நீ இப்படி என்ன சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன்னு சொல்லி கதறி அழறா. அப்போ கைலாயத்துல சிவன் அருகில் அமர்ந்திருந்தாள் பார்வதி. திரேதாயுகாவோட இந்த அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள். அவளுடைய சபதத்தை கேட்டு அதிர்ந்து போனார் சிவன். உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார். அதை பார்த்து பதறி போனார் யமன். திரேதாயுகாவோட கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன் பின் பார்வதியும் பரமசிவனும்
திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது. இதை இந்த நன்னாளில் கேட்பதே மகா பாக்கியம் என்று சொல்லலாம். அடுத்தது சிதம்பரம் கோயில் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். கோவில் என்று பொதுவாக சொன்னாலே சைவத்தை பொறுத்தவரை சிதம்பரம் நடராஜ பெருமானின் கோவிலையே குறிக்கும். எப்படி ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம்னு அழைக்கப்படுறதோ அது போல தில்லை எனும் சிதம்பரம் பூலோக கைலாசம் அப்படின்னு அழைக்கப்படுறது. ஊர் பெயர் தில்லை, கோவிலோட பெயர் சிதம்பரம். ஆனா இன்னைக்கு ஊர் பெயர் வழக்கத்திலிருந்து மறைந்து கோவிலோடைய பெயரை ஊர் பெயராக வழங்கி வருகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. பெரும்பாலான பக்தர்கள் சிதம்பரம் கோவிலின் மூலவர் என்றாலே அது நடராஜர் அப்படின்னு தான் நினைத்து கொண்டிருப்பார்கள். அதனால கோவிலுக்குள்ள நுழைந்தோடனே நடராஜர் சன்னதியை தேடி செல்வார்கள். ஆனால் இந்த தலத்து மூலவர் லிங்க வடிவில் ஆதி மூலநாதர் என்ற பெயர்ல அருள் செய்கிறார். பதஞ்சலி, வியாகரபாத முனிவர்கள் கையிலையில் தங்கள் கண்ட சிவனின் நாட்டிய தரிசனத்தை பூலோக மக்களும் கண்டு மகிழனும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறார். அதனால இந்த தலத்துக்கு ஆதி மூலநாதரை வேண்டி தவம் செய்கிறார். அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் திரிசகஸ்ர முனீஸ்வரர்கள் என்போரை கையிலையிலிருந்து இந்த சிதம்பரத்துக்கு அழைத்து தை மாதம் பூச நட்சத்திரத்தில் பகல் 12 மணிக்கு நாட்டிய தரிசனம் தந்தார். இந்த திரிசகஸ்ர முனிவர்களே தில்லை மூலவராயினர் அப்படின்னு சொல்வதுண்டு. அம்பலம், தில்லை அம்பலம், பொன்னம்பலம் எப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அப்படின்னா என்ன? அம்பலம் என்ற சொல்லுக்கு திறந்த வெளி சபை அப்படின்றது பொருள். இந்த அம்பலத்தில் சிவபெருமான் ஆடுவதால் அம்பலத்தான் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். தில்லையாகிய சிதம்பரத்தில் ஆடுவதால் தில்லை அம்பலத்தான் என்றும், சிதம்பரமானது பொன்னம்பலமாகியதால் பொன்னம்பலத்தான் என்றும் அழைக்கப்படுகிறார். திரு உத்தர கோசமங்கையில் அம்பாளுக்காக மட்டும் ரகசிய நடனம் ஆடிய பெருமான் இங்குதான் அம்பலத்தில் எல்லோருக்குமாக ஆடி காட்சி தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தில்லை அம்பலத்தான் தன்னுடைய பக்தன் சொல்ல சொல்ல அவன் சொன்னதையெல்லாம் எழுதி தானே கையெழுத்திட்டார். அந்த சம்பவம் தெரியுமா? திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர். அவர் சொல்ல சொல்ல அதை எழுதியவர் யார் தெரியுமா? இந்த தில்லையம்பல நடராஜ பெருமானே அந்தனர் வடிவத்தில் ஏடும் எழுத்தானையும் கொண்டு எழுதினார். மாணிக்க வாசகன் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று திருவாசக ஏட்டில் கையெழுத்திட்டு சிற்சபையின் பஞ்சாட்சர படியில் வைத்துவிட்டு மறைந்து விட்டார் அந்த தில்லை அம்பலத்தான். திருவாசக ஏட்டை கண்ட கோவில் அந்தணர்கள் மாணிக்க வாசகரை அழைத்து திருவாசகத்துக்கு விளக்கம் தருமாறு கேட்கிறார். அவரும் தில்லை நடராஜருடைய சன்னதிக்கு நின்று அம்பலக்கூத்தனே அதன் பொருள் என்று கூறி இறைவனோடு இரண்டர கலந்தார். அதனால் தில்லை பாதி திருவாசகம் பாதி என்ற பழமொழி உண்டானது. திருவாசகம் முழுவதும் சிதம்பர பெருமானின் திருவடியையே போற்றி சொல்கிறது. நம்ம தில்லை நடராஜர் கோவிலின் வரலாறையும் தெரிந்து கொள்ளலாம். முனிவர்களுள் சிறந்தவர் வசிஷ்ட மாமுனிவர். அவருடைய உறவினர் மத்தியந்தினர். அந்த முனிவருடைய மகன் மாத்தியந்தினர். அவனுக்கு ஆண்மை ஞானம் கிடைக்க வேண்டும்னா இந்த தில்லை வனக்காட்டுல உள்ள சுயம்புலிங்கத்தை வணங்க வேண்டும்னு அந்த முனிவர் சொல்றார். அதை எடுத்து இந்த மாத்தியந்தினர் இந்த தில்லை வனத்துக்கு வந்தார். அங்குள்ள லிங்கத்தையும் தினமும் பூஜை செய்து வந்தார். பூஜைக்கு தேவையான மலர்கள்லாம் பொழுது விடிஞ்சோன்னு பறிக்கணும். பொழுது விடுந்ததுக்கு அப்புறம் எடுத்தால் தன்னுடைய பூஜை தவத்துக்குலாம் ரொம்ப நேரமாகிறது. அதோட இல்லாம மலர்கள்ல உள்ள தேனை வண்டுகள்லாம் எடுக்கிறதுனால அந்த மலர்கள்லாம் பூஜைக்கு ஏற்றதாக இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் ரொம்ப வருத்தப்பட்டுண்டே அந்த பூக்களை எல்லாம் எடுத்து பூஜை செய்துன்னு வரார். அந்த குறைய சுவாமிக்கு முன் வைத்து முறையிடுறார். சுவாமி, உங்களுடைய பூஜைக்காக நான் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே பூக்கள்லாம் பறிக்கிறேன். ஆனா இருட்டுல மலர்கள்லாம் தெரியல. சரி, பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பறிக்கலாம் அப்படின்னா மலர்கள்ல உள்ள தேனையெல்லாம் வண்டுகள் எடுத்துறதுனால அந்த பூஜைக்கு நல்ல மலர்கள்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்றார். உடனே சுவாமியானவர் என்ன செய்யறார்? மரங்கள்ல ஏறுவதற்கு வசதியாக வழுக்காமல் இருக்க புலியினுடைய கை கால்கள் போன்ற உறுப்புகளையும் இருட்டில் நன்றாக தெரியும்படியான கண் பார்வையையும் உனக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அருள் புரிகிறார். இப்படி புலிக்கால் புலிக்கைகளை பெற்றதால் வியாகரபாதன் அப்படின்ற பெயருடையவரானார். அவரும் மகிழ்வோடு தினமும் பூஜை செய்து சிவபெயர் பெற்றார் அப்படின்றது தல புராணம். சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சிதம்பரம், சித் அம்பரம்னா சிதம்பரம். சித் என்றால் அறிவு, அம்பரம் என்றால் வெட்டவெளி. மனிதா, உன்னிடம் ஒன்றுமே இல்லை அப்படின்றதுதான் இந்த சிதம்பர ரகசியத்தோட பொருள். சிவபெருமான் அருவம், உருவம், அரு உருவம் ஆகிய 3 வடிவங்கள்ல இங்க வீற்றிருக்கிறார். இந்த 3 விதங்களிலும் ஒரு சேர அருள்பாலிக்கும் தலம் இந்த ஒன்றே ஒன்றுதான், அது சிதம்பரம்.
சிதம்பரம். இங்கு லிங்க ரூபமாக இருக்கும் திருமூலநாதர் தான் அந்த உருவம் வடிவம். நடராஜரின் திருமேனி உருவ வடிவம். சிதம்பர ரகசியமாக இருக்கும் வெட்டவெளி சிவனின் அருவ வடிவம். நடராஜரின் வலது பக்கத்தில் ஒரு சிறு வாசல் உள்ளது. அதை திரையால் மூடியிருப்பர். பூஜையின் போது அந்த திரையை அகற்றி கற்பூர ஆரத்தி காட்டுவது வழக்கம். அப்போது இறைவனின் திருவுருவம் எதையுமே நாம் காண முடியாது. ஆகாய ரூபமாக இறைவன் இருப்பதை இந்த வழிபாடு நமக்கு காட்டுகிறது. இறைவன் ஆகாயம் போல் பறந்து விரிந்தவன். ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இறைவனும் முதலும் முடிவும் இல்லாதவன் என்பதை இது காட்டுகிறது. தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வ மாலை ஒன்றை மட்டும் இந்த இடத்தில் நாம் காண முடியும். இதையே சிதம்பர ரகசியம் என்பர். இதனாலேயே பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாய தலம் என்ற சிறப்புக்குரியது. சிதம்பர ரகசிய ஸ்தானத்தில் அம்மனுக்குரிய ஸ்ரீ சக்கரத்தையும் சிவனுக்குரிய சிவ சக்கரத்தையும் இணைத்து ஒன்றாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டது. இந்த சக்கரத்தில் தான் நடராஜ பெருமான் ஐக்கியமாகி தனது ஆனந்த நடனத்தினால் இந்த உலகை படைத்து காத்து மறைத்து அழித்து ரட்சித்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். திருத்தலத்தில் அர்த்தஜாம பூஜை விசேஷமானது, தனி சிறப்புடையது. இந்த அர்த்தஜாம பூஜையில் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களும் இதில் கலந்து கொள்வதாக ஐதீகம். அதாவது அர்த்தஜாம வழிபாடு முடிந்த பின் எல்லா கோவில்களிலும் உள்ள சிவகலைகள் அனைத்தும் இந்த மூலஸ்தான லிங்கத்துக்குள் ஒடுங்குவதாக ஐதீகம். இன்னும் பல பல அற்புதங்களையும் சிறப்புகளையும் தன்னகத்தை கொண்டது இந்த சிதம்பர திருத்தலம். இன்று மார்கழி திருவாதிரை. இந்த தினத்திலும் ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திரங்களிலும் நடராஜ பெருமானை வணங்குவதற்குரிய ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம். அது சித்சபேஷ தசகம்ன்ற நூல்ல இருந்து தரப்பட்டுள்ளது. மிக அற்புதமானது, சக்தி வாய்ந்தது. அதை பக்தியோடு பாராயணம் செய்பவர்கள் சகல நன்மைகளையும் பெறுவார்கள், அத்துடன் யோக பலனும் பெறுவார்கள் அப்படின்னு அதன் பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அது எளிமையாக தமிழ் வரிகளாக தான் உள்ளது. அதை நாம இப்போ பார்க்கலாம். பிரகாசம் பொருந்திய சித் சபையின் தலைவரும் தில்லைவாசிகளாலும் வேத பண்டிதர்களாலும் வணங்கப்படும் திருப்பாதங்களை கொண்ட நடேச பெருமானை நான் துதிக்கிறேன். இரண்டாவது, ஒரு பாதத்தை மேலே தூக்கி நின்று ஆடுபவரும் காலனை சம்ஹாரம் செய்த கால காலனும் வணங்கும் அன்பர்களை காக்க சூலம் தாங்கி நிற்பவரும் மன கவலைகளை போக்கி அருள் செய்பவரும் கருணையே வடிவானவரும் கபாலம் ஏந்தி நிற்பவருமான சிதம்பர பெருமானை போற்றுகிறேன். மூன்றாவது, நெற்றியில் ஒளி வீசும் கண்களை கொண்டவரும் வியாகிரபாதர் பதஞ்சலி போன்ற மகரிஷிகளால் வில்வம் போன்ற பூஜா திரவியங்களால் அர்ச்சிக்கப்படுபவரும் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளை தோழனாக கொண்டவரும் புலித்தோளினை தன் ஆடையாக உடுத்தவரும் பவானியான சிவகாமி அம்மனை தன் மனைவியாக பெற்றவரும் ஆகிய சிற்றம்பல நடராஜ பெருமானை வணங்கி மகிழ்கிறேன். 4, கண்ணிலிருந்து புறப்பட்ட தீக்கணையால் மன்மதனை தகனம் செய்தவரும் ஊன்றிய திருவடியில் அபஸ்மாரனை அழுத்தி நிற்பவரும் கழுத்தில் சர்ப்பங்களை மாலையாக அணிந்தவரும் வேதங்களின் சொரூபமாக திகழ்பவரும் ஆசையே இல்லாதவரும் ஒளி வீசும் ஜட்டா முடியை தாங்கி நிற்பவருமான தில்லை நடராஜ பெருமானுக்கு தலை வணங்குகிறேன். 5, திருவாதிரை நன்னாளில் அபிஷேகம் காண்பவரும் அழகிய உருவம் கொண்டவரும் சந்தனம் திரவிய அபிஷேகத்தால் மனம் மகிழ்பவரும் மன கவலையை தீர்க்கும் மகா பிரதோஷ புண்ணிய வேளையில் பூஜிக்கப்படுபவரும் பிரம்மா விஷ்ணு நந்திகேச நாரத இந்திரன் மற்றும் தேவர்களுடன் நர்த்தனம் புரிபவருமான சபாபதியை போற்றுகிறேன். 6, எந்த இறைவனை வணங்கினால் பரிசுத்தமான மனத்தை பெறுகிறோமோ, விபூதி ருத்ராட்சம் அணிந்து எந்த பெருமானை வணங்கினால் பரிசுத்தம் அடைகிறோமோ, மாணிக்கவாசகர் போன்ற சிறந்த பக்தர்கள் எல்லாம் யாரை போற்றி துதித்தார்களோ அந்த தில்லை அம்பலவாணரை வழிபடுகிறேன். எந்த சந்நிதியை முன்ஜென்மத்தில் செய்த புண்ணிய வினைகளால் தரிசிக்க இயலுமோ, எந்த இறைவனிடம் சர்க்கரை பொங்கல் போன்ற நிவேதனங்களை பரப்பி வழிபட்டால் கோரிய பலன் நிறைவேறுமோ, எந்த மூர்த்தியை துறவிகளும் ஞானிகளும் நித்தமும் தியானித்து மகிழ்கிறார்களோ அந்த சிற்றம்பல பெருமானை சேவிக்கிறேன். 8, சிறந்த திருவாக்கினை கொண்டவரும் பக்தர்களின் பாவங்களை போக்கி அருள்பவரும் யாகங்களை காப்பவரும் வேதங்களை உபதேசித்தவரும் பர்வதராஜகுமாரியான உமையவளிடம் விளையாடி மகிழ்பவரும் சிதம்பர ரகசியமாக திகழ்பவருமான கனக சபாபதி பெருமானை சரணடைகிறேன். 9, பூத்தங்களின் தலைவனான நடராஜமூர்த்தியை நீரே என் வாழ்வில் உண்டாகும் இன்னல்களை போக்கி அருள் செய்ய வேண்டும். சாதுக்களுக்கும் நல்லவர்களுக்கும் உண்டாகும் மன பயத்தை நீயே போக்கி துணை நிற்க வேண்டும். சபேசனை
உமது திருவடிகளை அடைக்கலம் புகுந்து நிற்கிறேன். 10. பிறவி பயனை அருள் செய்பவரும் மோட்சத்தை தந்தருள்பவரும் நம் வாழ்வில் இன்பங்களை சேர்ப்பவரும் தலையில் புண்ணியமிக்க கங்கையினை தாங்கி நிற்பவருமான நடராஜ பெருமானை போற்றுகின்றேன். இது இந்த தினத்தில் அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய பாடல் வரிகள். இந்த நன்னாளில் சிவ சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம் சொல்லி நடராஜர் பாதம் பணிந்து நற்கதி அடைவோம். ஸ்ரீ சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம். ஓம் கிருபா சமுத்ரம் சுமுகம் த்ரிநேத்ரம் ஜட்டாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரமணந்தரூபம் சிதம்பரேஷம் ஹ்ருதி பாவயாமி चिदम्बरेशं हृदि भावयामि वाचामतीतं फणिभूषणाङ्गं गणेशतातं धनदस्य कन्दर्पनाशं कमलोत्पलाक्षं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि रमेशवन्द्यं रजताद्रिनाथं श्रीवामदेवं भवदुःखनाशं रक्षाकरं राक्षसपीडितानां चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि देवादिदेवं जगदेकनाथं देवेशवन्द्यं शशिकण्डचूडं गौरीसमेतं कृतविघ्नदक्षं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि वेदान्तवेद्यं सुरवैरिविघ्नं शुभप्रदं भक्तिमदन्तराणां कालान्तकं श्रीकरुणाकटाक्षं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि हेमाद्रिचापं त्रिगुणात्मभावं गुहात्मजं व्याघ्रपुरीशमाद्यं श्मशानवासं वृषवाहनस्तं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि आद्यन्तशून्यं त्रिपुरारिमीशं नन्दीशमुख्यस्तुतवैभवाढ्यं समस्तदेवैः परिपूजिताङ्घ्रिं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि तमेव भान्तं ह्यनुभाति सर्वम् अनेकरूपं परमार्थमेकं पिनाकपाणिं भवनाशहेतुं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि विश्वेश्वरं नित्यमनन्तमाद्यं त्रिलोचनं चन्द्रकलावतंसं पतिं पशूनां हृदि सन्निविष्टं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि विश्वादिकं विष्णुमुखैरुपास्यं त्रिलोचनं पञ्चमुखं प्रसन्नं उमापतिं पापहरं प्रशान्तं चिदम्बरेशं हृदि भावयामि
चिदम्बरेशं हृदि भावयामि कर्पूरगात्रं कमनीयनेत्रं कंसारिमित्रं कमलेन्दुवक्त्रं कन्दर्पगात्रं कमलेशमित्रं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि विशालनेत्रं परिपूर्णगात्रं गौरीकळत्रं हरिदम्बरेशं कुबेरमित्रं जगतः पवित्रं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि कल्याणमूर्तिं कनकाद्रिचापं कान्तासमाक्रान्तनिजर्ददेहं कपर्दिनं कामरिपुं पुरारिं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि कल्पान्तकालाहितचण्डनृत्तं समस्तवेदान्तवचो निगूढम् अयुग्मनेत्रं गिरिजासहायं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि दिगम्बरं शङ्खसिताल्पहासं कपालिनं शूलिनमप्रमेयं नागात्मजावक्त्रपयोजसूर्यं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि सदाशिवं सत्पुरुषैरनेकैः सदार्चितं सामशिरस्सु गीतं वैयाग्रचर्माम्बरमुग्रमीशं चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरेशं हृदि भावयामि चिदम्बरस्य स्त्वनं पठेद्यः प्रदोषकालेषु पुमान् सदन्यः भोगानशेषाननुभूय भूयः सायुज्यमप्येति चिदम्बरस्य सायुज्यमप्येति चिदम्बरस्य सायुज्यमप्येति चिदम्बरस्य इति श्रीचिदम्बरेश्वरस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः ஸ்ரீ சிவகாமசுந்தரி அஷ்டகம் சொல்லலாம். புண்டரீக முனிவரால் ஏற்றப்பட்ட இந்த ஸ்துதியை சொல்பவர்களுக்கு புண்டரீக புறநாயகியாக விளங்குபவளும் சிவலோக நாயகியும் மகேஸ்வரியுமான சிவகாம சுந்தரி அவரவர் விருப்பத்தை அளிப்பாள் என்பது நிச்சயம் என்பதாக இந்த ஸ்தோத்திர பலஸ்ருதி சொல்கிறது. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சிவகாம சுந்தரி அஷ்டகம். पुण्डरीकपुरमध्यवासिनीं नृत्तराजसह धर्मचारिणीम् अद्रिराजतनयां दिने दिने चिन्तयामि शिवकामसुन्दरीम् ब्रह्मविष्णुमुखरामरेडितां बाहुपद्मशुकवत्सशोभितां बाहुलेयकलबाणनात्मजां चिन्तयामि शिवकामसुन्दरीम् वेदशीर्षविनुतात्मवैभवां वाञ्छितार्थफलदान तत्परां व्याससूनुमुखतापसार्चितां चिन्तयामि शिवकामसुन्दरीं दिव्यरत्नमणिभूषणाम्बरां देवराजमहिलादिसंवृतां दानवारि सहजां दयानिधिं चिन्तयामि शिवकामसुन्दरीम् षोडशार्णपरदेवतामुमां पञ्चबाणनिचयोद्भवेक्षणां पारिजाततरुमूलमण्डपां चिन्तयामि शिवकामसुन्दरीं विश्वयोनिममलामणुत्तरां
उत्तमां वाग्विलासफलदां विचक्षणां वारिवाहसदृशालकाम्बरां चिन्तयामि शिवकामसुन्दरीं नन्दिकेशविनुतात्मवैभवां नाम मन्त्रजपकृत्सुखप्रदां नाशहीनपददां नटेश्वरीं चिन्तयामि शिवकामसुन्दरीं सोमसूर्यहुतभुक्त्रिलोचनां शर्वमोहनकरीं सुदीडितां सत्रिवर्गपरमात्मसौकदां चिन्तयामि शिवकामसुन्दरीं पुण्डरीकचरणर्षिणा कृतं स्तोत्रमेतदगकं पठन्ति ये पुण्डरीकपुरनायिकाम्बिका यच्चतीष्टमखिलं महेश्वरी इति श्री शिवकामसुन्दरी अष्टकं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः।